உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். சண்டைன்னு சொன்னேன். எதுக்கு தெரியுமோ சண்டை? சில பேர் டூ மச் பேசுகிறாங்க. வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் சமாதானம் இருக்கும் வீட்டில். மாதாவை பாருங்கள், மௌனமான மாதாவை பாருங்கள். எல்லாம் எவ்வளோ பேசியிருப்பாங்க பாருங்க. மாதா இதுக்கு பிறகு ஒரே ஒரு தடவை தான் பேசுகிறாங்க. லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில், மகனே ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்து விட்டாய்? நானும் கிடையாது, உன் தந்தையும் நானும் உன்னை ஏக்கத்தோடு தேடினோமே. அதுக்கு பிறகு ஒன்றுமே பேசண்டா இல்லை. முதல்ல சமணசுக்கிட்ட கேள்வி கேட்டாங்க. கானா ஒரு திருமணத்தில் அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள்னு சொன்னாங்க. மற்றபடி லூக்கா நற்செய்தியில் அதுக்கு பிறகு பேசலை. பாடுகளின் போது பேசலை. பேசினா எப்படிப்பட்ட வார்த்தை பேசணும்? கேட்போருக்கு அருட்பயன் நுழையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். நீங்கள் நல்லவர் எனப்படுவது உங்கள் வார்த்தையை வைத்துதான், கெட்டவர் எனப்படுவது உங்களுடைய வார்த்தை வைத்துதான். ரொம்ப பேசுகிறவங்களாம் இந்த புதிய ஆண்டில் கொஞ்சம் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல்